ஹாய் வணக்கம் மக்களே. இனிமேல் லேட்டாக ஆஃபீஸ் வந்தால் அவ்வளோதான் அப்படின்னு முதல்வர் விஜய் தரப்பில் இருந்து ஒரு செம்ம ஸ்ட்ரிக்டான ஆர்டர் பாஸ் ஆகியிருக்கு. நம்ம தமிழக தலைமை செயலகத்தில் வேலை பார்க்குற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மத்தியில் இப்போ இந்த நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்றதிலிருந்து தினசரி புது புது அதிரடி மாற்றங்கள்லாம் பார்த்துட்டு வரோம். இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய அந்த வேலை நேரம் சம்மந்தமாக ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல்ஸ் வந்திருக்கு. அது என்ன ரூல்ஸு, அப்படி என்ன தான் நடந்திருக்கு, வாங்க இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்வர் விஜய் பொறுப்பேற்றதிலிருந்து அரசு நிர்வாகத்தில் பல அதிரடி மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. முக்கிய அதிகாரிகளை இடமாற்றம் செய்யறதுல இருந்து ஒவ்வொரு துறையும் எப்படி கரெக்டாக செயல்படணுன்ட்டு வரைக்கும் நிறைய புது புது சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. இதில் தமிழ்நாடு அரசுடைய இதயமாக செயல்படுற தலைமை செயலகத்தில் பார்த்தீங்கன்னா 40க்கும் மேற்பட்ட துறைகள் இருக்குது. இதில் 5500க்கும் அதிகமான கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஒப்பந்த ஊழியர்களாக வேலை பார்த்துட்டு வராங்க. இவங்களுக்கான அதிகாரப்பூர்வ வேலை நேரம் பார்த்தீங்கன்னா காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணி வரைக்கும் சொல்கிறாங்க. ஆனால் பல வருஷமாக இங்கே ஒரு புகார் இருந்துட்டு வருது. என்னென்னா நிறைய ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு லேட்டாக வராங்க, வேலையில் ரொம்ப தாமதமாக தொடங்குறாங்க. ஒரு ஊழியர் லேட்டாக வந்தாலே அந்த துறை சம்மந்தமாக மொத்த அரசு வேலைகளும் பார்த்தீங்கன்னா தாமதமாகுது இல்லையா? இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியை வைக்க தான் இப்போ ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க. இந்த தாமத பிரச்சனைக்கு தீர்வு காண விதமாக முதல்வர் விஜய் தரப்புல இருந்து இப்போ ஒரு ஸ்ட்ரிக்டான வாய்மொழி உத்தரவு பார்த்தீங்கன்னா பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? எல்லா எம்ப்ளாயீஸும் காலை 10 மணிக்கு முன்னாடியே ஆஃபீஸ்க்கு வந்துடணும். வந்த உடனே வருகை பதிவு வீட்டில் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரில் கையெழுத்து போடணும். சரியாக காலை 10 மணிக்கு அவங்கவுங்க சீட்டில் உட்காந்து வேலையை ஆரம்பிச்சிடணும். லேட்டாக கேன்டீன் போகிறது, வெளியே போகிறதுன்ட்டு எந்த சாக்கு போக்கும் இனி சொல்லக்கூடாது. சரி, ஏன் இந்த திடீர் கெடுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முக்கியமான காரணமே நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். தினசரி காலை 9 மணிலிருந்து 10 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தலைமை செயலகத்துக்கு அவர் வந்துடுறாரு. கரெக்டான டைமுக்கு வந்துடுறாரு. பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாரு. முதலமைச்சரே கரெக்டான டைமுக்கு வரப்போ அவர் கீழே வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ்க்கும் அந்த கரெக்டான டிசிப்ளின் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா உயரதிகாரிகள்லாம் இதை ஃபாலோ பண்ண சொல்லி ஸ்ட்ரிக்டாக உத்தரவு போட்டிருக்காங்க. சென்னை மட்டும் இல்லை, சுத்தப்பட்ட மாவட்டங்கள் இருந்தும் காரு, பஸ்ஸு, எலக்ட்ரிக் ட்ரெயின் மூலமாகவும் நிறைய எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா வேலைக்கு வராங்க. டிராஃபிக்கு, டிராவல்னுட்டு நிறைய சிரமங்கள் இருந்தாலும் இனிமேல் பயணத்தை முன்கூட்டியே சரியாக திட்டமிட்டு கரெக்டான டைமுக்கு ஆஃபீஸ்க்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக பொதுமக்களோட அரசு பணிகள்லாம் எந்த தொய்வும் இல்லாமல் வேகமாக நடக்கும் அதிகாரிகள் நம்புறாங்க. உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமா? இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் உடைய வருகை பதிவை கண்காணிக்க பயோமெட்ரிக் முறையை கொண்டு வர மனிதவள மேலாண் துறையை ட்ரை பண்ணாங்க. ஆனால் அப்போ இருந்த அரசு ஊழியர் சங்கங்கள்லாம் இது கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா அப்படியே கைவிட்டாங்க. அதனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பழைய நடைமுறைப்படி அதை ரிஜிஸ்டரில் கையெழுத்து போட சிஸ்டம் தான் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனால் இனிமேல் துறை செயலாளர்கள் மற்றும் தலைமை செயலாளர்கள்லாம் நேரடியாகவே எம்ப்ளாயீஸோடைய வருகை நேரத்தை தீவிரமாக கண்காணிக்க போகிறாங்களாம். சரியான நேரத்துக்கு வராத எம்ப்ளாயீஸ் மீது கண்டிப்பாக துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் ரொம்ப சீரியஸாக வார்னிங் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இது ஒரு வாய்மொழி முத்திரமாக இருந்தாலும் எதையும் மீறி தொடர்ந்து ஊழியர்கள் லேட்டாக வந்தாங்கன்னா கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான ஒரு ஜியோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால் ரொம்ப கடுமையான நடவடிக்கையும் பாயும்ட்டு அரசு வட்டாரங்கள் சொல்கிறாங்க. சரி மக்களே, முதலமைச்சர் விஜயோடைய இந்த ஸ்ட்ரிக்டான ஆர்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கரெக்ட் டைமுக்கு வேலைக்கு வந்தால் நிர்வாகம் இன்னும் சூப்பராக மாறுமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பர்.